நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. விசாரணைக்கு 269 பேர் ஆதரவும் 198 எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் முதன்முறையாக நடந்த மின்னணு வாக்குப்பதிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஜேபிசி விசாரணைக்காக எம்பிக்கள் வாக்களித்தனர். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்த்து மக்களவையில் காங்கிரஸ் கண்டனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி கட்சிகள் எதிர்ப்பு. திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். Fulfillment of one gentleman's desire and dream, nothing more than that. No, it is not permitted. Sir, we have seen, we have heard. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஆதரவளித்தது தெலுங்கு தேசம் கட்சி. ஏக்நாத் சிவசேனா கட்சியும் ஆதரவளித்ததை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் கடும் வாக்குவாதம். Sir, fourth and probably the most important, sir, in this age, election campaigns amplified by media and technology no longer remain regional. So electors has right to elect the government. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியலமைப்பு கூட்டாட்சி தத்துவத்தை கொலை செய்யும் நடவடிக்கை. மக்களவையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு கண்டனம். I request the government can take up the matter to JPC so that it can be discussed there and bring back the bill to the House, sir. Thank you, sir. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அதிபர் ஆட்சிக்கு வழிவகுக்கும். திமுக எம்பி கனிமொழி கருத்து. எம்பிக்கள் வாக்களிக்கும் போது மின்னணு வாக்கு இயந்திரம் வேலை செய்யவில்லை. ஒரு அவைக்குள்ளே ஒரே மாதிரி தேர்தலை மோடி அரசால் நடத்த முடியவில்லை என்றும் எம்பி சு வெங்கடேசன் விமர்சனம். குறுக்கு வழியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவை நிறைவேற்ற நினைக்கும் பாஜகவின் எண்ணம் மக்கள் மன்றத்தில் ஒருபோதும் நிறைவேறாது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு சரியான புரிதல் இல்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் அனைவருக்கும் முழுமையான 5 ஆண்டு ஆட்சி கிடைக்கும் என அண்ணாமலை விளக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கலைஞர் கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் எழுதியுள்ளதாகவும் பேட்டி. ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த விதத்தில் மாநில உரிமையை பறிக்கும் என்பதை கனிமொழி தெளிவுபடுத்த வேண்டும். திமுக எம்பி கனிமொழிக்கு அண்ணாமலை அறிவுறுத்தல். கூட்டணியை காலமும் சூழலும் முடிவு செய்யும். அதே சமயத்தில் கூட்டணி இல்லை என்றும் மறுக்கவில்லை. அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு அண்ணாமலை பதில். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் வழங்கி கௌரவிப்பு. இனிய தருணத்தில் குகேஷ் அவர்களுக்கு தற்போது 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி
11 ஆண்டுகளில் உலக செஸ் சாம்பியனாக குகேஷ் சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. ஒரு குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான குகேஷை உருவாக்க வேண்டும் என்றும் பேச்சு. சென்னையில் கிராண்ட் மாஸ்டர் போட்டி நடைபெறவில்லை என்றால் தன்னால் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தேர்வாகி இருக்க முடியாது. உலக செஸ் சாம்பியன் குறித்து குகேஷ் பேச்சு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து பேரவை இணையதளத்திலிருந்து அவரது விவரங்கள் நீக்கம். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி பேசியதாக EPS மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கு. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கு மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். அதிமுகவை பார்த்து பயம் என்ற சொல்லை திமுக பயன்படுத்துவது வேடிக்கையின் உச்சம். EPS குறித்த அமைச்சர் KN நேருவின் விமர்சனத்திற்கு SP வேலுமணி பதிலடி. பேரவையில் EPS பேச எழுந்தாலே பயம். காற்றடித்தால் துண்டு சீட்டு பறந்துவிடும் என்று முதலமைச்சருக்கு பயம். நீட் பயம், மேகதாது பயம், பிரஸ் மீட் பயம் என அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்து SP வேலுமணி கடும் தாக்கு. கனிம வள வழக்கில் அமைச்சர் பொன்முடியிடம் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையினர் விசாரணை நிறைவு. சுமார் 5.5 மணி நேரம் நீடித்த விசாரணையில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல். பெரியார் சிலையை உடைப்பேன் எனவும் கனிமொழியை அவதூறாக விமர்சித்ததாகவும் தொடரப்பட்ட வழக்கு. 6 மாதங்கள் சிறை தீர்ப்பை எதிர்த்து பாஜக நிர்வாகி H. ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. குட்கா முறைகேடு வழக்கில் குற்றப்பத்திரிகை உள்ளிட்ட ஆவணங்களை பென்டிரைவில் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் தரப்பில் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு. மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கஞ்சா வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது. நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. சென்னை பல்லவன் சாலையில் அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தினர் அரை நிர்வாண போராட்டம். அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 3000க்கும் அதிகமானோர் தர்ணா. திருச்சி டாட்டூ சென்டரில் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை மூலம் லட்சமாக சம்பாதித்த ஏலியன் பாய். கை முதல் அந்தரங்க பாகங்கள் வரை டாட்டூவிற்கு மாதம் 3 லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்ததாக விசாரணையில் தகவல். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளியான பாஷாவின் உடல் அடக்கம். 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தலை துண்டிக்கப்பட்டு ரவுடி கொலை. தலையை கொலையாளிகள் கையோடு எடுத்துச் சென்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணை. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் ராகிங் புகார். மாணவர்களிடம் காவல்துறை மற்றும் மருத்துவக் கல்லூரி ஒழுங்கு நடவடிக்கை குழு தனித்தனியே விசாரணை. கன்னியாகுமரியில் ராணுவ வீரரை கதவை உடைத்து கைது செய்த காவல்துறை. வழக்கு ஒன்றில் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அதிரடி நடவடிக்கை. சென்னை, செங்கல்பட்டு உள்பட 4 மாவட்டங்களில் புதன்கிழமை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். வியாழக்கிழமை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
திருவனந்தபுரம் கேரள பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் வருகைக்கு எதிர்ப்பு. தடுப்பை மீறி நிகழ்விடத்தில் நுழைய முற்பட்ட இந்திய மாணவ சங்கத்தினர் குண்டுக்கட்டாக கைது. ஆந்திராவில் செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த கும்பல் குஜராத்தில் கைது. 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்து விசாரணை. பஞ்சாபில் புதன்கிழமை ரயில் மறியல் போராட்டத்திற்கு விவசாயிகள் திட்டம். விவசாயிகள் சங்க தலைவர் சர்வான் சிங் பாந்த் அறிவிப்பு. பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் ஃபாலோஆனை தவிர்த்தது இந்தியா. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 252 ரன்களை எடுத்தது இந்திய அணி. WPL 2025 சீசனுக்கு 1,90,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட சிம்ரன் ஷேக். மும்பை தாராவியில் தனது வீட்டுக்கு திரும்பியவருக்கு உற்சாக வரவேற்பு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடித்து வரும் விடாமுயற்சி திரைப்படம். பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.